கோவை, திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த பஞ்சாலை உரிமையாளர்கள் அரசை எதிர்பார்க்காமல் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகரித்துள்ளனர். தொழில் நகரமான கோவை, திருப்பூரில் ஜவுளி தொழில் பிரதானமாக விளங்குகிறது. இங்கு இயங்கும் ஜவுளி ஆலைகளில் பல லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். சில ஆண்டுகளாக ஏற்பட்டுள்ள மின்வெட்டால் பல்வேறு ஆலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்கள் வேலை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். இந்நிலையில் அரசின் உதவியை எதிர்பாராமல் கோவை பல்லடத்தில் 2 பஞ்சாலைகளில் உரிமையாளர்கள் வளாக மேற்கூரையில் 1 மெகாவாட் மற்றும் 2 மெகாவாட் திறன் கொண்ட சூரிய ஒளி மின் உற்பத்தி பேனல்களை அமைத்து உற்பத்தியை அதிகரித்துள்ளனர். இந்த சூரிய ஒளி பேனல்கள் மூலம் தினமும் 4000 யூனிட் மின்சாரத்தை பெற்று ஆலைகளை இயக்குவதாகவும், நாட்டிலேயே பல்லடத்தில்தான் சூரிய ஒளி முறையில் மின்சாரம் பெற்று பஞ்சாலை இயக்கப்படுவதாக ஆலை உரிமையாளர் ராமசாமி தெரிவித்தார். இந்தியாவிலே முதல் முறையாக ரூஃப்டாப்பில் 1 மெகாவாட் கெப்பாசிட்டியோட சோலார் திட்டம் என்பது நாங்கள் உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நினைத்து அதனோட உத்த வேகத்திலும் நாங்கள் எங்களோட கரண்ட் கட் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும் விதமாக டெடிகேட்டட் ஃபீடர் லைனை வாங்கி அதில் நாங்கள் எங்கள் சோலார் திட்டத்தை ரூஃப்டாப்பில் செயல்படுத்தும் விதமாக கொண்டு அமைத்ததனால் எங்களுக்கு கரண்ட் கட்டிலிருந்து முழுமையாக விடுதலை கிடைத்தது. இந்தியாவிலேயே முதல் முறையாகவும் உலகத்திலேயே 2வது கம்பெனியாக எங்களுடைய அதாவது சோலார் இன்சுலேஷனை டீசல் ஜென்ரேட்டரோட சிங்க்ரனைஸ் பண்ணியிருந்தோம். அதாகப்பட்டது கிரிட்ல கரண்ட் கட் ஆனாலும் நாங்கள் ஜென்செட்டை ஸ்டார்ட் பண்ணும் பட்சத்தில் சோலார் உற்பத்தி ஆட்டோமேட்டிக்காக தொடங்கிடும். அது டீசல் ஜென்ரேட்டரோட சிங்க்ரனைஸ் ஆகி அதனோட ஃபியூல் இதை கம்மி பண்ணி பட் அட் த சேம் டைம் எங்களுக்கு வேண்டிய கரண்ட்டை உற்பத்தி பண்ணும் பட்சத்தில் நான் எங்களால் காஸ்ட்டை கம்மி பண்ண முடிஞ்சது. தரிசு நிலங்களில் அரசு சோலார் பேனல்களை அமைத்து மின் உற்பத்தி செய்ய வேண்டும் என்றும், தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சாலைகளிலும் இந்த திட்டத்தை பயன்படுத்த அரசு உரிய சலுகைகளை அளிக்க வேண்டும் என்றும் மில் உரிமையாளர்கள் கேட்டுக் கொண்டனர். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இங்கே எல்லாம் இதே மாதிரி தரிசு நிலங்களை கிடக்கிறது ஏற்படுத்தி கொடுத்து கட்டமைப்புகளை நல்லா உருவாக்கி கொடுத்து உற்பத்தி ஒன்றைகளுக்கு ஊக்கம் பண்ணி கொடுத்து செயல்படுத்தினாங்கன்னா நிறைய எங்க மாதிரி தொழில் பண்றதை தயாரா முதலீடு பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம். அதுக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். சூரிய ஒளி மின் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்களை அரசு செயல்படுத்தினால் தமிழகம் விரைவில் மின்மிகை மாநிலமாக மாறுவதுடன் தொழில் வளர்ச்சியிலும் முதன்மை இடத்தை பெறும் என்றும் பஞ்சாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர்.